வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. பல்வேறு அரசியல் பின்னணி தகவல்களும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு காரணமான உண்மை ரகசியங்களும் நம்ம ரோபோ கைவசம் நிறைய இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஹாய் ரோபோ. ஹலோ விக்ரம். கைவசம் நிறைய மேட்டர் இருக்கு, அதனால கொஞ்சம் கடகடன்னு சொல்லிட்டே போவேன், கரெக்டா ஃபாலோ பண்ணு. புரியுது. இடையில புகுந்து எதையும் குழப்பி விட்டுறாதுன்னு சொல்ற, அதானே? அதேதான். இப்போ பண்ண பாத்தியா, இந்த மாதிரி பண்ணாத. அதுக்காக நான் சும்மாவே நிற்க முடியும்? நேயர்களுக்கு வர டவுட்டெல்லாம் எனக்கும் வரும், அதையெல்லாம் நான் கேட்பேன். நீ சொல்லி தான் ஆகணும். சரி, முதல்ல உன்கிட்ட இருக்கிற மேட்டர்களில் முக்கியமானதெல்லாம் சொல்லு. இலைக்கட்சி இணைப்பு பணிகளில் ஆர்வம் காட்டுற முன்னாள் அமைச்சர், குட்கா விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க காரணம் யாரு, அதிரடியாக களமிறங்க காத்திருக்கிற சூரிய கட்சி, சென்னையில் தாமரை கட்சிக்காரங்க நடத்தின ஜிஎஸ்டி கருத்தரங்கம், சமீப காலமா சிக்கல்களை சராமாரியா சந்திச்சுக்கிட்டு இருக்கிற காக்கிகள், இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நான் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல வழக்கம் போல இலைக்கட்சி மேட்டருக்கு வா. இணைப்பு பணிகளில் ஆர்வம் காட்டுற முன்னாள் அமைச்சர் யாரு, எந்த அணியை சேர்ந்தவர்? முன்னாள் அமைச்சர்னு சொல்லும் போதே பெரிய குளத்தார் அணியை சேர்ந்தவர்னு புரிஞ்சிக்க வேணாமா விக்ரம்? கல்வித்துறையை பார்த்துக்கிட்டவர் தான். ஓ, அவரா? திடீர்னு வேற என்ன, இந்நாள் அமைச்சராகிற எண்ணம் தான். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுறப்போ வாய்ப்பு கொடுக்கப்படும்னு முதன்மையானவர் உறுதி கொடுத்திருக்காராம். அதனாலதான் இணைப்பு பணிகள்ல ஆர்வம் காட்டுறாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட மத்தவங்க பெரிய குளத்தார கவனமா இருக்க சொல்லி எச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த மனுஷன். இப்படி ஆளாளுக்கு குழப்பினா என்னதான் செய்வாரு? சரி, குட்கா மேட்டருக்கு வா. குட்கா பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து பத்திரிகைகள்ல வர்றதுக்கெல்லாம் காரணமே முதன்மையானவர் தான் சம்பந்தப்பட்ட துறையை பாத்துக்கிறவர் சந்தேகப்படுறாராம். முதன்மையானவர் மேலேயே சந்தேகப்படலாமா? சரி, சந்தேகத்துக்கு காரணம் என்னவா? சிறையில இருந்து சமீபத்துல வெளிவந்த அவங்க கட்சி துணைத் தலைவர் சார்பா முதன்மையானவர்கிட்ட சில கோரிக்கைகளை தான் முன் வச்சதுனாலதான் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன சொல்ற? அவர் சந்தேகப்படுறது சரிதான்னு அவங்க அணிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. துணைத் தலைவர் சார்பா சில கோரிக்கைகளை இவர் முன் வச்சதும் முதன்மையானவர் தனக்கு வேண்டிய சில மூத்த அமைச்சர்களோட ஆலோசனை நடத்தி தாமரை கட்சி ஸ்டைல்ல நாமளும் அவருக்கு நெருக்கடி கொடுப்போம்னு முடிவெடுத்து இதை செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே சுகாதாரத்துறையை பாத்துக்கிறவர் இப்போ அமைதி ஆயிட்டாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? யாருக்காகவோ பேச போய் வீணா இப்படி வம்புல மாட்டிக்கிறாரு. ஒரு மனுஷன் எத்தனை சிக்கலை தான் சமாளிக்கிறது? அடுத்த மேட்டருக்கு வா. அதிரடியா களமிறங்க சூரிய கட்சி காத்திருக்கிறதா சொன்னியே, எதுக்காக? ஆட்சியை கவிழ்க்கிற வேலைகளை செய்யத்தான் விக்ரம். அதுக்கு எதுக்கு காத்திருக்கணும்? அது என்னவோ தெரியல. குடியரசுத் தலைவர் தேர்தல் முடியட்டும்னு வெயிட் பண்றாங்களாம். அதுக்கப்புறம் அதிருப்தியில இருக்கிற இலைக்கட்சி எம்எல்ஏக்களை சூரிய கட்சி பக்கம் இழுக்கிற வேலைகளை தொடங்க போறாங்களாம். அதுக்குன்னு ஒரு தனி அணியே செயல்பட போறதா பேசிக்கிறாங்க. இப்போதான் புரியுது. அதுடைய முன்னோட்டமாக தான் சமீபத்தில் நடந்த விழாவுக்கு கூட சில பேருக்கு அழைப்புதல் கொடுத்திருந்தாங்களோ? அப்படியே வச்சுக்கலாம் விக்ரம். சூரிய கட்சி செயல் தலைவரை நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. என்ன விக்ரம் இப்படி சொல்லிட்ட? எப்ப எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பேசினாலும் அதுக்கு கண்டிப்பா ரியாக்ஷன் இருக்கும். ஏதோ நடந்திருக்கு, அதைத்தானே சொல்ல வர்ற? ஆமா விக்ரம். தாமரை கட்சி மத்திய அமைச்சர் மாதிரி விமான நிலையங்கள் எல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சமீபத்தில் அவர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி அவர் சொன்னதை கேட்டு விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திக்கிறத நிறுத்திக்கலாம்னு மத்திய அமைச்சர் முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. தாமரை கட்சி பத்தி பேசுனதும் ஞாபகத்துக்கு வருது. அவங்க தேசிய தலைவர் நம்ம ஊருக்கு வந்துட்டு போயிருக்காரு. அது தொடர்பா எதுவுமே சொல்ல மாட்டேற. பாண்டிச்சேரியா தான் நம்ம ஊர்னு சொல்றியா விக்ரம்? ஆமா, அதுவும் நம்ம ஊர் தானே. பாண்டிச்சேரினாலே தனி பாசம் தான் உனக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். அங்க 3 நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கப்படணும். ஆனா ஆளுங்கட்சி யாரையும் இதுவரைக்கும் பரிந்துரைக்கல. அதனால அந்த இடங்களை நாமளே நிரப்பினா என்னன்னு பாண்டிச்சேரிக்கு வந்த தேசிய தலைவருக்கு உள்ளூர் தாமரை கட்சிக்காரங்க யோசனை சொல்லியிருக்காங்க. எப்படி ரோபோ, அங்க எல்லாருமே இப்படித்தானா? அவங்க தேசிய தலைவர் என்ன சொன்னாரு இதுக்கு? அவங்க சொன்னதை கேட்டு ரசிச்சு சிரிப்பை மட்டும் பதிலா தந்துட்டு போயிட்டாரு. அதை விடு ரோபோ. தாமரை கட்சிக்காரங்க சென்னையில ஜிஎஸ்டி கருத்தரங்கம் நடத்தினதை பத்தி ஏதோ சொல்ல வந்தியா? ஆமா விக்ரம். தாமரை கட்சியினுடைய வணிக பிரிவு சார்பா போன வாரம் அந்த கருத்தரங்கம் நடந்துச்சு. ஆனா மாநில தலைவரும் வர்த்தகத்துறை இணையமைச்சரும் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க. விஐபிக்கள்ல 2 பேர் தான் கலந்துகிட்டாங்கன்றியா, இல்ல மொத்தமே 2 பேர் தான் கலந்துகிட்டாங்கன்றியா? விஐபிக்கள்ல இவங்க 2 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்போ மொத்தமா 1024 இருக்கைகள் கொண்ட அந்த அரங்கத்துக்கு 200 பேர் வந்திருக்காங்க. அதுலயும் 30க்கும் மேற்பட்டவங்க வணிகர் சங்க தலைவர் கூட வந்தவங்களாம். என்னடா தாமரை கட்சிக்கு வந்தா சோதனைன்னு பக்கத்துல இருந்த குப்பத்துல இருந்து 100 பேரை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் 700 சீட்டு மிச்சம் இருந்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் தாமரை கட்சி நிலைமைன்னு புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த மேட்டருக்கு போலாம் விக்ரம். அரசியல் அவ்வளவுதானா? அதிகாரிகள் பக்கம் போலாமா? இல்ல விக்ரம், அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கலந்த மேட்டர் ஒண்ணு இருக்கு, கேக்குறியா? என்னது, சொல்லு கேட்போம். நம்ம வளம் சம்பந்தப்பட்டது விக்ரம். விவசாயிகள் தங்களுடைய நிலத்துல இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளணும்னா கூட முறையான அனுமதி பெறணும், தெரியுமா?
விவசாயத்தை பற்றி என்கிட்டயே பேசுறியா? ஒரே மண்ணில் திரும்ப திரும்ப பயிர் செஞ்சால் காலப்போக்கில் பலன் குறைஞ்சிரும்னு மண்ணின் தன்மையை மாற்றுறதுக்காக மணலை அள்ளி மறுசீரமைப்பு செய்வாங்க. அதுக்கு பசுமை தீர்ப்பாயம், கனிம வளத்துறைன்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா தேனி மாவட்டத்துல அது ரொம்ப ஈஸி விக்ரம். இதுக்காக சம்பந்தப்பட்ட துறை அலுவலகத்துல அரசு அலுவலர் மாதிரி தனி ஒரு ஆளையே நியமிச்சிருக்காங்க. யார் நியமிச்சது? மணல் மாஃபியாக்கள் தான். எந்த இடத்துல வண்டல் மண் நிறைய இருக்குன்னு பார்த்து விவசாயிகளை குறி வச்சு அவங்களே எல்லா அனுமதிகளையும் ஈஸியா வாங்கி கொடுத்து மணலையும் அள்ளிட்டு வர்ற வருமானத்துல குறிப்பிட்ட சதவிகிதத்தை விவசாயிக்கு கொடுத்துட்றாங்களாம். அடப்பாவீங்களா? பண்ணலாம் ரோபோ, சொல்லு. தேனி மாவட்ட மணல் மாஃபியா மேட்டர்ல வேற என்ன இருக்கு? நான் சொன்ன மாதிரி விளைநிலங்கள்ல இருக்கிற வண்டல் மண்ணை குறிவச்சு செயல்படுற இந்த மாஃபியாவுக்கு பூட்டுக்கு பெயர் போன மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் உறுதுணையா இருக்காருன்னு சொல்லப்படுது. அது எப்படி கரெக்டா அவர்தான்னு சொல்ல முடியும்? இந்த மணல் மாஃபியா சாம்ராஜ்யத்தையே அந்த அமைச்சரோட தனி செயலர் தான் வழி நடத்துறாராம். அதனாலதான் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் இவங்களை கண்டுக்கிறது இல்ல. இருந்தாலும் அப்பப்போ மணல் கொள்ளை, அதிரடி சோதனை, வாகனங்கள் பறிமுதல்னு செய்திகள்லாம் வருது. அந்த மாதிரி செய்திகள் வரும்போதெல்லாம் பின்னணியை விசாரிச்சு பாரு விக்ரம். பிடிபட்ட வாகனங்களும் மாற்றவங்களும் இந்த மணல் மாஃபியாவுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு தெரியாம மணல் எடுத்தவங்களா இருக்கும். செம மேட்ரு ரோபோ. உயர் பொறுப்புல இருக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய மேட்டரும் கூட. உயர் பொறுப்புல இருக்கிற எல்லாராலையும் அநியாயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துட முடியாது விக்ரம். அடுத்த மேட்டருக்கு லீடு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா விக்ரம், கோயில்களின் மாநகரத்துல இரட்டை டம்ளர் விவகாரம் தொடர்பா நம்ம தொலைக்காட்சியில செய்தி வெளியிட்டோமே, ஞாபகம் இருக்கா? நம்ம தொலைக்காட்சியில தானே ரோபோ அதை பிரேக் பண்ணோம், மறக்குமா? அந்த செய்தி உண்மைதான்னு கோவில் மாநகர எஸ்பி அரசுக்கு தகவல் அனுப்பியிருக்காரு. அது தெரிஞ்சதும் ஆளும் மேலிடம் இது பெரிய சிக்கலை உருவாக்கிடும், அதனால அப்படியே மறைக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால நொந்து போன எஸ்பி செய்வ தெரியாம குழப்பத்துல இருக்காராம். நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிலைமை இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் குற்றங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்டுக்காம விடுற அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. நீ வேற விக்ரம், கடந்த ஒரு மாசமா சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாம போய்கிட்டு இருக்குது காக்கித்துறை. பான்பரா குட்கா விவகாரத்துல லஞ்சம் வாங்கினதா அதிகாரிகள் பேரு வெளியானது. சிலை கடத்தல் தொடர்பா அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டது. காக்கிகள் சங்கம் தொடங்குறத பத்தி அங்கங்க போஸ்டர் ஒட்டப்பட்டது. இரு, மற்றதெல்லாம் செய்திகளில் வந்ததுதான். அது என்ன காக்கிகள் சங்கம்? விளக்கமா சொல்லு. காக்கிகளுக்கு மட்டும்தான் சங்கம்னு ஒண்ணு கிடையாது. IAS IPS அசோசியேஷன்ஸ் கூட இருக்கு. அதனால தங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்க சங்கம் வேணும்னு காக்கிகளே அங்கங்க போஸ்டர்களை ஒட்டினாங்க. யார் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டுறது, எங்க அச்சிடுறாங்கன்னு விசாரிக்க சொல்லி மாநில காக்கி தலைமை உத்தரவிட்டாரு. விசாரணையில சென்னையில ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் எல்லாமே ஒலிக்கிற முரசு அச்சகத்தில் அச்சிடப்பட்டது தெரிய வந்திருக்கு. அடப்பாவுமே, வேற ஏதாவது அச்சகம்னா கூட நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இதுல ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சங்கம் அவசியமானு காக்கிகள் கிட்ட கேட்டியா? கேட்காம இருப்பனா? அதுக்கு அவங்க சொல்ற பதிலும் நியாயமானதா தான் இருக்கு. நாங்க மட்டும்தான் 24 மணி நேரமும் உழைக்கிறோம். எல்லார மாதிரி எங்களுக்கும் 8 மணி நேரம் தான் வேலைன்னு நிர்ணயிங்க. காலம் தாழ்த்தாம பதவி உயர்வு கொடுங்க, பதவிக்கேற்ற ஊதிய உயர்வு கொடுங்க, IAS IPS அசோசியேஷன்களை எல்லாம் கலையுங்க. இதெல்லாம் நடந்தா எங்களுக்கு சங்கம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இவங்க கேட்கறதெல்லாம் நியாயமான விஷயமா தான் இருக்கு. அதுக்காக காக்கிகள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியலையே. நீ சொல்ற மாதிரி தப்பு செய்யற காக்கிகளும் இருக்காங்க விக்ரம். அதுதான் பிரச்சனையே. உதாரணத்துக்கு சென்னை திருமங்கலத்துல நடந்த சம்பவம் ஒன்று சொல்லலாம். என்ன நடந்துச்சு திருமங்கலத்துல? சில வாரங்களுக்கு முன்னாடி மோசடி குற்ற வழக்குல தொடர்புடைய ஒரு கைதிய குற்றப்பிரிவு அதிகாரி ஒருத்தர் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிச்சாரு. மறுநாள் வந்து விசாரணையை தொடர்றதா முடிவெடுத்துட்டு ராத்திரி வீட்டுக்கு போயிட்டாரு. இரவு பணிக்கு வந்த சார்பு அதிகாரி ஒருத்தர் செஞ்ச வேலையை கேட்டா ஆடி போயிடுவ. என்ன, அந்த கைதியை வெளியே அனுப்பிட்டாரா? அதுல விக்ரம், அந்த கைதி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு. அப்போ நான் தனியா செய்யலங்கய்யா, இன்னொருத்தன் கூட சேர்ந்துதான் செஞ்சேன்னு அந்த கைதி சொல்ல, இன்னொருத்தரை பத்தின தகவலை வாங்கி அவனுக்கு போன் பண்ணி தப்பிக்கணும்னா 1 லட்சம் கொடுன்னு மிரட்டி நைட்டோட நைட்டா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. அடப்பாவமே, என்னாச்சு அப்புறம்? அடுத்த நாள் காலையில வந்த குற்றப்பிரிவு அதிகாரி விசாரணையை தொடரும் போது அதே விஷயத்த கைதி சொல்ல அந்த இன்னொரு நபரையும் கைது பண்ணிட்டாங்க. கைதானவன் கேட்டிருப்பானே, நைட்டு தானே காசு வாங்கினீங்க, இப்போ எதுக்கு கைது பண்றீங்கன்னு. கேட்காமலா இருப்பான். அதிகாரி செம்ம டென்ஷன்ல அந்த சார்பு அதிகாரியை வர சொல்லி கேட்டதும் அவரும் உண்மையை ஒத்துக்கிட்டு தெரியாம பண்ணிட்டேங்கயான்னு சொல்லி பணத்தையும் திரும்ப கொடுத்துட்டாரு. பணத்தை திரும்ப கொடுத்ததும் சும்மா விட்டாங்களா அவரை? இல்ல விக்ரம், விஷயம் உயரதிகாரிகள் காதுக்கு போனதால அவரை பணியிடை நீக்கம் செஞ்சுட்டாங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, காக்கி சட்டை பாசத்துல சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க விக்ரம், ரெகுலரா மாமூல் கொடுக்கிற குற்றவாளி கிட்ட கணக்குக்காக கேஸ் கேட்கற மாதிரி தான் இந்த பணியிடை நீக்கமும். ஓ, அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்து நல்லவங்கன்றதை காட்டுறாங்கன்னு சொல்றியா? இன்னொரு சம்பவத்தை சொன்னா உனக்கு இன்னும் தெளிவா புரியணும்னு நினைக்கிறேன். சம்பவமா அடிக்கிட்டே புரிய. சின்ன மேட்டர் தான் விக்ரம், சுருக்கமா முடிச்சிடறேன். உலக போதை ஒழிப்பு தினத்தன்னைக்கு தலைநகர காவல்துறையும் தன்னார்வ தொண்டு நிறுவனமும் இணைஞ்சு
விழிப்புணர்வு பேரணி நடத்தினாங்க தெரியுமா? தலைநகர பிரதான பேருந்து நிலைய பகுதியில் நடந்த பேரணி தானே? அதேதான் விக்ரம். பேரணியில கலந்துகிட்ட பெரியவங்கள்லாம் போதை பழக்கம் தப்பு, எல்லாமே சட்டப்படி தண்டனைக்குரியதுன்னு பேசிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அந்த பகுதி கஞ்சா வியாபாரிகள் எல்லோரையும் அழைச்சி ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு அந்த ஏரியா ஆய்வாளர். என்ன போதை பழக்கம் தப்புன்னு அவங்களுக்கும் பாடம் நடத்தினாரா என்ன? அதை செஞ்சிருந்தாதான் பரவாயில்லையே. நீங்க கஞ்சா விற்கிறதெல்லாம் உயர் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் பேரணி எல்லாம் நடத்திருக்காங்க. பிரச்சனை வராம இருக்கணும்னா மாமூலை அதிகரிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு பேர் தான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆய்வாளரை பத்தி தான் இப்போதைக்கு தலைநகர காக்கிகள் வட்டாரம் கிசுகிசுத்துக்கிட்டு இருக்கு. சரி, தேனி மாவட்டம் மாதிரி குழு மாவட்டத்திலையும் காக்கிகள் பணியிட மாற்றம் அதிரடியா நடந்துச்சாமே? ஆமா விக்ரம், ஒரே தாலுக்காவில் நீண்ட காலமா வேலை செய்யறவங்க செல்வாக்கு அதிகமாயிடுதுன்னு தாலுக்காவை விட்டு தாலுக்கா மொத்தமா மாத்தினாங்க. இதுல சமவெளியில இருந்தும் சில காக்கிகள் குழு மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் அதிகமா இருக்கு. ஏன் கிளைமேட் ஒத்துக்கலையா? அதுவும் ஒரு காரணம் தான் விக்ரம். சாதாரணமாவே கிளைமேட் ஒத்துக்காது. இதுல உயர் அதிகாரிகளுக்கு ஒத்து போகாத காக்கிகளை நைட் டியூட்டின்ற பேர்ல கடுங்குளிர்ல வேலை பார்க்க சொல்றாங்களாம். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம சில காக்கிகள் மது அருந்திட்டு வாகன ஓட்டிகளை தொந்தரவு பண்றாங்களாம். பொதுமக்களை சொல்லு ரோபோ. அடுத்தது என்ன? நேரா தேனி மாவட்டம் கம்பம் போக்குவரத்து கழகத்துக்குள்ள போவோம். போயிட்டா போச்சு, அதிரடிகள் ஆரம்பமாகட்டும். நாம ஏற்கனவே கம்பம் போக்குவரத்து கழக கிளை மேலாளராக இருக்கிறவரை பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமா, தன்னோட சகோதரருக்கு இயலாமை சான்று வாங்கி வேலையே பார்க்காம சம்பளம் கொடுக்கறாருன்னு சொன்னேன். இப்போ அந்த மேலாளரோட சகோதரர் ஒழுக்கமா வேலைக்கு போறார் விக்ரம். கம்பம் மதுரை வண்டியில ஓட்டுநரா போய்கிட்டு இருக்கார். நல்ல விஷயம் ரோபோ. வேலைக்கு போகாதவங்களையும் கூட உன்னாலதான் வேலைக்கு அனுப்ப முடியுது. அது இருக்கட்டும் விக்ரம், அந்த கிளை மேலாளரோட அராஜகம் அதிகம்னு ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லியாச்சு. ஆனா இன்னும் அவர் அடங்கலைன்னு பேச்சு வருது. தொழிலாளர் சங்கங்கள் சேர்ந்து அவருக்கு எதிராக ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டி நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம்லாம் வேற நடத்தினாங்க. ஆனா மனுஷன் இன்னும் ஆடுறார். ஆச்சரியமா இருக்கே. நீ கை காட்டிடுவியோன்னு அவன் பயந்து ஒளிஞ்சு பொட்டி பாம்பா கண்ணுல படாம இருக்கான். இவர் இன்னும் ஆடுறாருன்னா இப்போ சமீபத்தில் என்ன நடந்தது சொல்றேன். கம்பம் கிளைக்கு உட்பட்டு 170 டைம் கீப்பருங்க இருக்காங்க. பாவம் அவங்க எல்லாம் தினசரி சம்பளம் எதுவும் இல்லாதவங்க. டைமுக்கு வண்டி அனுப்பும் போது ஒவ்வொரு பஸ்ஸுக்காரங்களுக்கும் 5-10 பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிறாங்க. அவங்க வயிற்றுலயுமா அடிக்கிறது? நீ சொல்லிதான் ரோபோ அவங்க நிலைமை எனக்கே தெரியுது. நான் கூட பார்த்துருக்கேன். கையில் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு எந்த ஊர் பஸ் வருதோ அந்த ஊர் பேரை சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு அனுப்புறாங்களே, அவங்க தானே? அவங்களே தான் விக்ரம். சம்பளம் இல்லையா அவங்களுக்கு? இல்ல விக்ரம், இது தொழிற்சங்கம் மற்றும் கிளை மேலாளராக பார்த்து போடுற அப்பாயின்மெண்ட். தற்காலிக பணியாளர்கள் காக்கி யூனிஃபார்ம் மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். சே, பாவம் தான். நான் கூட அரசு போக்குவரத்து கழக நிரந்தர பணியாளர்கள்னு நினைச்சேன். அவங்கள என்ன பண்ணாரு கம்பம் கிளை மேலாளர்? 20,000 இருந்து 30,000 வரைக்கும் லஞ்சம் கேட்கிறாராம். அட கொடுமே, அவங்ககிட்டயுமா லஞ்சம் வாங்கணும்? இதுதான் அடி வயிற்றுல கை வைக்கிறதுன்னு சொல்றது போல. சரி சொல்லு, எதுக்காக அந்த பணம்? வேலை பார்க்குற பஸ் ஸ்டாண்டிலேயே தொடர்ந்து வேலை பார்க்கணும்னா 30,000 வரைக்கும் லஞ்சம் கொடுக்கணுமா? இல்லைன்னா பஸ்ஸே வராத பஸ் ஸ்டாண்டுக்கு போடுவாங்க. பணியில இருந்து கூட நிறுத்திடுவாங்க. புதுசா பணம் கொடுக்கறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. இது போக மாசம் 4,000 5,000 வேற தனியா கொடுக்கணும். முதல்ல 30,000 வரைக்கும், அப்புறம் மாசம் 5,000, மொத்தமா 170 பேர் இருக்காங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா கணக்கு எங்கேயோ போகுதே ரோபோ. பல லட்சங்கள் புரளுது விக்ரம். உதாரணம் கேட்பேன்னு பார்த்தேன், இன்னும் கேட்கலையே. நீ ஏன் சொல்லுவேன்னு பார்த்தேன். சொல்லிட்டா போச்சு. கம்பத்துல வேலை பார்த்துட்டு இருந்த 2 டைம் கீப்பருங்க பணம் கொடுக்க வழி இல்லாததுனால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு பதிலா புதுசா ஒருத்தருக்கு 30,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன அப்புறம்? உதாரணம் பத்தலையா? கூடலூர் டைம் கீப்பரை பணம் தராததால கொஞ்சமா பஸ் வர்ற தேவாரத்துக்கு மாத்திருக்காங்க. அப்போ தேவாரம் டைம் கீப்பர் கதி? தேவாரம் டைம் கீப்பர் கிட்ட 20,000 ரூபாய் வாங்கி அவரை கூடலூருக்கு பணி நியமனம் செஞ்சிருக்காரு. ஏன்னா கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுங்க கொஞ்சம் அதிகமா வரும். போதுமா உதாரணம்? போதும். உன்கிட்ட கேட்டா சொல்லிக்கிட்டே இருப்ப. இந்த பணமெல்லாம் எப்படி அவர் வாங்குறாரு? பணி நியமனம் தன் இஷ்டத்துக்கு செய்யறாரு. அவரேவா வந்து வாங்குவாரு? அதுக்கெல்லாம் ஏஜென்ட்டுகள் இருக்க மாட்டாங்களா? கம்பம் கிளைய பொறுத்த வரைக்கும் கம்பம் பேருந்து நிலைய பொறுப்பாளராக இருக்கிற ராஜநாகம் பேர் கொண்டவர் தான் இந்த பணம் வாங்குறது. கிளை மேலாளருக்கு கொடுக்கறது போக அப்பப்ப அவரும் கொஞ்சம் கமிஷன் அடிச்சுக்குவார். இது போக வழக்கமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியார் பேருந்து முதலாளிங்க கிட்ட இருந்து வாங்குற பணம், நல்ல பஸ் கொடுக்கறதுக்கு வாங்குற பணம்னு கம்பம் அரசு போக்குவரத்து கழகம் செழிப்பா இருக்கு. போயும் அடிமட்ட வேலை செய்யறவங்ககிட்ட கை வைக்கிறாங்களே, மேலதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமோ தெரியாதோ, ஆனா தனக்கு பொது மேலாளர் நிர்வாக இயக்குனர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொல்றாருன்னா அவங்களுக்கும் பங்கு போகுதுன்னு தானே அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த கிளை மேலாளர் மேல எப்பவோ நடவடிக்கை வந்திருக்குன்னு சொல்றாங்க போக்குவரத்து கழக ஊழியர்கள். அப்படியா? அவங்களே சொல்றாங்களா? ஆமா விக்ரம், இவரை பத்தி ஓட்டுநர் ஒருத்தர் சார்பா ஒரு புகாரும் கம்பம் வடக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. ஆனா அவங்க வழக்கு பதிவு பண்ணாததுனால அந்த ஓட்டுநர் நேரா மாவட்ட எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு.
ஆக கம்பம் போக்குவரத்து கழக கிளை மேலாளர் மேலே கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா விக்ரம், சீக்கிரமே நடவடிக்கை இருக்கும்னு நம்புவோம். பின்ன மனுஷன் பொது மேலாளரையும் நிர்வாக இயக்குனரையும் இல்லை தன்னோட அருவருக்கத்தக்க செயலுக்கு கூட இழுத்துருக்காரு. அவங்க பார்வைப்படுதான்னு பார்ப்போம். இல்லாட்டி என்ன, அவங்களும் உடைந்தேன்னு ஊர் சொல்லும். விவகாரம் அமைச்சர் அரசு செயலாளர் வரைக்கும் போகும். ஆமாம் ரோபோ, சொல்கிறத சொல்லிட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ கிளம்பலாம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.